நோன்பு பெருநாள் முதல் நாளன்று கோலாலம்பூர் மாநகர மன்ற அமலாக்க அதிகாரிகள் நடத்திய சோதனையில் முறையான பெர்மிட் இல்லாமல் தள்ளுவண்டிகளில் அங்காடி வியாபாரம் செய்து வந்த 9 வெளிநாட்டவர்கள் சிக்கினர். ஜலான் சீலாங், ஜலான் புக்கிட் பின்தாங், ஜலான் கூ தியோக் இ ஆகிய சாலைகளில் உணவு மற்றும் பானங்களை அவர்கள் விற்று வந்தவர்கள் ஆவர். பறிமுதல் செய்யப்பட்ட வியாபார பொருட்கள் அனைத்தும் சிராஸில் உள்ள DBKL சேமிப்பு கிடங்கிற்கு அனுப்பப்பட்டன. எனினும் அச்சோதனையின் போது விரும்பத்தகாத சம்பவங்கள் எதுவும் நிகழவில்லை. முன்னதாக மார்ச் 28ஆம் தேதி ஜலான் துவாங்கு அப்துல் ரஹ்மானில் இதேபோன்று உரிமம் இல்லாமல் வியாபாரம் செய்து வந்தவர்களுக்கு எதிரான சோதனையில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு பலூன் வியாபாரி ஒருவர் காயமடைந்தார். 28 வயது அவ்வாடவர் சிர்டாங் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவருடன் கை கலந்து அவர் கீழே விழ காரணமான அமலாக்க அதிகாரிகள் விசாரணைக்கு வழிவிட்டு விடுமுறையில் செல்ல பணிக்கப்பட்டுள்ளனர். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.